வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னையிலிருந்து வெறும் 2 மணி நேரத்தில் எந்த ஃபாரின் டெஸ்டினேஷனுக்கு செல்லலாம் என இந்த தொகுப்பில் பார்ப்போம். பனிக்காலம் முடிந்து கோடைக்காலம் ஆரம்பித்துவிட்டது. சுட்டெரிக்கும் வெயில் மக்களை வாட்டி வதைக்க ஆரம்பித்துவிட்டது. ஏப்ரல் மாதத்தை விட மே மாதம் வெயில் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதால் பலரும் சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவார்கள். சிலரின் பிரதான விருப்பமாக ஃபாரின் ட்ரிப் இருக்கும். அதிலும் அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு எங்கு செல்லலாம் என திட்டமிட்டு கொண்டிருப்பீர்கள். அப்படி சென்னையிலிருந்து ஜஸ்ட் 2 முதல் 3 மணி நேரத்தில் செல்லும் நல்ல கூலான எந்த ஃபாரின் டெஸ்டினேஷனுக்கு செல்லலாம் என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். முதலாவதாக இலங்கை. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள், தேயிலை தோட்டங்கள் வழியாக ரயில் பயணம் மற்றும் அழகான கடற்கரைகள் என அனைத்தையும் கொண்ட இலங்கை சென்னையிலிருந்து மிக அருகில் உள்ளது. மேலும் சென்னையிலிருந்து இலங்கைக்கு நீங்கள் வெறும் 2 மணி நேரத்தில் சென்று விடலாம். ஏனென்றால் இலங்கை செல்ல இந்தியர்களுக்கு விசா கிடையாது. மேலும் விமான கட்டணமும் வெறும் 20,000 முடிந்துவிடும். அதற்காக நீங்கள் இந்த இடத்தை தேர்வு செய்யலாம். இரண்டாவதாக மலேசியா. இங்கு சுற்றுலா பயணிகள் கலாச்சார பன்முகத்தன்மை, மலாக்காவின் வரலாற்று இடங்கள் அல்லது சபாவின் காடுகளில் புதிய அனுபவங்களை பெற முடியும். மேலும் மலேசியா செல்லவும் இந்தியர்களுக்கு விசா தேவைப்படாது. இதனால் கியூவில் நிற்க வேண்டும் என்ற தொல்லை உங்களுக்கு இல்லை. மேலும் சென்னையிலிருந்து கோலாலம்பூர் சென்று வர ரூபாய் 20,000 மட்டுமே செலவாகும். சென்னையிலிருந்து மலேசியாவிற்கு வெறும் 4 மணி நேரத்திற்குள் சென்றுவிட முடியும். மூன்றாவதாக தாய்லாந்து. ஃபாரின் ட்ரிப் என்றதும் எல்லாருக்கும் முதலில் நினைவிற்கு வருவது தாய்லாந்து தான். இந்தியர்களின் விருப்ப பட்டியலில் தாய்லாந்து ஒரு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. மேலும் மே மாதம் டிராவல் செய்ய தாய்லாந்து ஒரு சிறந்த டெஸ்டினேஷன் ஆகும். தாய்லாந்திற்கு செல்ல இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை. அதனால் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மேலும் சென்னையிலிருந்து தாய்லாந்து செல்ல வெறும் 4 மணி நேரம் மட்டுமே ஆகும். இந்த சம்மரில் உங்கள் ஃபாரின் ட்ரிப்பை இந்த நாடுகளுக்கு சென்று என்ஜாய் பண்ணலாம்.